முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 50, வசனங்கள் 1 முதல் 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுத்து செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரை உமிழ்வோருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானமடையேன், என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6 முதல் 11.
கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 14 முதல் அதிகாரம் 23, இறைவார்த்தை 58 முடிய 56 முடிய அதிகாரம் 22, இறைவார்த்தை 14 நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலை நடத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறார். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மை இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்க தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர்கள் யார் என்று விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், அதிகாரம் காட்டுகிறார்கள், நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவராக இருக்கின்றேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு பிடிப்பீர்கள். இஸ்ரவேலை 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் என் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை
என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்துக்கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாழ் இல்லாதவர் தம் மேலுடைய விற்று வாழ் வாங்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவ மலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லறி தூரம் விலகிச் சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல் தரையில் விழுந்தது. அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள்? சோதனைக்குட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவரான யூதாசு என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிடத் தொடங்கினார். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறார் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கல்வனை பிடிக்க வருவது போல நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்ததையே. நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆனால் இது உங்களுடைய நேரம். இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்துச் சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்றார். பேதுரு, இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின் மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன்தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாது என்றார். உடனே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நையப்புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவர் யார்? இறைவாக்கினனே, சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்துச் சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானா? எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்து நாமே கேட்டோமே என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்து முன் கொண்டு சென்றனர். இவன் தம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான். தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்லுகிறேன்.
என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினார். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாய் இருந்தார். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்று நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தார். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கொருவர் பகையாய் இருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். விழாவின் போது அவர்களுக்கு என ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினார். ஆனால் அவர்கள், அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலை வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதவரும் பால் கொடாதவரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விடுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்திற்கு இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டைவோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டுக் கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தார், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர்
ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோயிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். அனைவரும் மனதால் தொடுகிடுவோம். எழுந்திருப்போம். இதைக் கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடியிருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றைக் கண்டு மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும் கலிலேயாவில் இருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையில் இருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமை சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமை சங்கத்தின் திட்டத்திற்கு செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறுக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலேயாவில் இருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தை நிறைவு செய்து நாம் புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். புனித வாரத்தை ஆண்டவருடைய இந்த குருத்தோலை பவனியோடு நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த புனித வாரம் முழுவதும் நாம் ஆண்டவரோடு பயணிப்போம். ஆண்டவருடைய பாடுகளில், ஆண்டவருடைய திருவிருந்தில், ஆண்டவருடைய இறப்பில், உயிர்ப்பில் நாம் பங்கெடுப்பதன் வழியாக நாம் புனிதர்களாக மாற இந்த புனித வாரம் நமக்கு அழைப்பு விடுகிறது. அந்த வகையில் இன்று நாம் குருத்தோலை பவனி இந்த பயணத்தோடு ஆண்டவரோடு பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு சில பயணங்கள் இந்த உலகத்தினுடைய வரலாற்றையை மாற்றி அமைத்திருக்கிறது. ஒரு சில பயணங்கள் இந்த வரலாற்றை பல புதிய அத்தியாயத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறது. அப்படிப்பட்ட பயணங்களை பார்க்கிற பொழுது வரலாற்றில் ஒரு 2 பயணங்கள் அல்லது 2 யாத்திரைகள் மிகப்பெரிய அளவிலே மாற்றத்தை 2 நாடுகளில் ஏற்படுத்தியது. முதலிலே சீன நாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் 1935ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி சீனாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மா சேதுசிங் என்கிற ஒரு புரட்சியாளர் இந்த பயணத்தை தன்னுடைய மரண யாத்திரை என்று தொடங்கினார். இந்த பயணம் ஏறக்குறைய 12,500 கிலோமீட்டர் தூரத்திற்கு போகிறது. ஏறக்குறைய 368 நாட்கள் இந்த மரண யாத்திரை தொடங்குகிறது. இதில் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் பங்கெடுக்கிறார்கள். இந்த 368 நாள் பயணத்திலே 6000 பேர் இறக்கிறார்கள். ஆனால் கடைசியாக இந்த பயணம் தலைநகரில் முடிகிற பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியின் பயணமாக முடிகிறது. எதற்காக இந்த பயணம்? சீன நாடு முழுக்க முழுக்க பணக்காரர்கள், முதலைகள், முதலாளிகள் கைகளிலே அகப்பட்டு சிக்கி சீரழிந்து போய்கிறது. ஏழைகள், எளியவர்கள், சாதாரண மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல். இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை சீனாவினுடைய தந்தை மா சேதுசிங் தொடங்குகிறார். இந்த பயணத்தினுடைய முடிவிலே சீன நாட்டினுடைய ஆட்சி அதிகாரமே மாற்றப்படுகிறது.
இதுவரை பணக்காரர்கள், பெரிய பெரிய பண முதலாளிகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நிலை மாற்றப்பட்டு கம்யூனிசம் சீன நாட்டிலே விதைக்கப்படுகிறது. கம்யூனிசம் என்றாலே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் அனைத்தும் சமமாக பகிரப்பட வேண்டும் என்பதுதான் அந்த கம்யூனிச கொள்கை. அந்த கொள்கை சீனாவில் இந்த யாத்திரையின் வழியாக விதைக்கப்பட்டு இன்றைக்கு சீனா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது என்றால், மிகப்பெரிய பொருளாதாரம் மிக்க ஒரு நாடாக இன்றைக்கு சீனா இருக்கிறது என்றால் அதற்கு இந்த யாத்திரை தான் காரணமாக இருந்தது. அதே போல இந்தியாவிலும் ஒரு யாத்திரை இந்தியாவினுடைய விடுதலைக்கு வித்திட்டு, இந்தியாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகள் இந்த யாத்திரையை தொடங்கினார். என்ன யாத்திரை? தண்டி யாத்திரை. உப்பு சத்தியாகிரக போராக தண்டி யாத்திரையை தொடங்கினார். இந்த மண்ணில் வரக்கூடிய அத்தனை பொருட்களும் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கே சொந்தம். இதற்கு வரி விதிப்பதற்கு வெளிநாட்டை சார்ந்த யாருக்கும் உரிமை இல்லை என்பதை முழக்கத்தோடு அந்த பயணத்தை தொடங்குகிறார். 24 நாட்கள் இது தண்டி யாத்திரை நடக்கிறது. ஏறக்குறைய 241 மைல் தூரம் இது தண்டி யாத்திரை நடந்து போகிறது மக்களோடு. இந்த தண்டி யாத்திரை தான் மக்கள் மத்தியில் ஒரு புரட்சியை விதைக்கிறது. இது என் நாடு, இது என் மக்கள், இது என் மண் என்கிற அந்த ஒரு பற்றை மக்கள் மத்தியில் கொடுத்து விடுதலைக்கு வித்திட்டது என்றால் இந்த தண்டி யாத்திரை தான். அந்த வகையில் தான் இன்றைக்கு நாமும் ஒரு யாத்திரை சென்றிருக்கிறோம், ஒரு பவனி சென்றிருக்கிறோம். இயேசுவோடு அந்த பயணத்திலே நாமும் பங்கெடுத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த குருத்தோலை பவனி உலக வரலாற்றை மட்டுமல்ல, மீட்பின் வரலாற்றையே நமக்காக கொடுத்தது. இந்த உலகில் பிறந்திருக்கிற, பிறக்கின்ற, பிறக்க போகின்ற அத்துணை பேருக்கும் மீட்பின் வரலாறாக மாறியது இந்த பயணத்தில் நாம் மாறுகிறது. இந்த குருத்தோலை பவனம், இந்த குருத்தோலை பயணம் அல்லது இந்த பவனி இங்கு தொடங்கவில்லை. இயேசுவுடைய பணி தொடங்குகிற அந்த நாளிலிருந்து தொடங்குகிறது. வழக்கமாகவே ஒரு பெரிய டெம்டேஷன் நமக்கு உண்டு, சோதனை. குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு பிரசங்க நேரத்தில் என்ன சோதனை? கையில் இருக்கிற குருத்தோலையை அழகா ஜோடனை செய்யறது. தயவு செய்து அதையெல்லாம் கீழே வைங்க. நான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சேன், ஆனால் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இறைவார்த்தையை கவனியுங்க. வீட்டில் போய் நீங்கள் எவ்வளோ அழகாக வேணாலும் ஜோடிச்சு வச்சுக்கங்க, பிரச்சனையே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இயேசுவோடு இந்த பயணத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் நிறைய பேர் இயேசுவோடு பயணித்தார்கள். இந்த குருத்தோலை பவனியில் யாரெல்லாம் பயணித்தார்கள்? யாரெல்லாம் பயணிச்ச இயேசுவோட அந்த குருத்தோலை பவனியில் எருசலேம் நகரை நோக்கி யாரெல்லாம் போனாங்க? இயேசுடைய சீடர் ஒரு பயத்தோட போறாங்க கூட. ஐயோ, ஆண்டவர் நிறைய பேர் அவரை கொலை செய்துக்கு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவரை பிடிக்கிற பொழுது நம்ம நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயத்தோட சீடர்கள் அவரோட அந்த பவனியில போய்கிட்டு இருக்காங்க. வேற யார் போனா? வேற யார் போனா அந்த பவனியில? சத்தமா மக்கள் போனாங்க. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று வாழ்த்தி கொண்டு, ஓசன்னா என்று பாடிக்கொண்டு மக்கள் போனாங்க. யாதும் அறியாத மக்கள், இயேசுடைய புதுமைகளை பார்த்து அவருக்கு பின்னால் போய்கொண்டிருந்த மக்கள். வேற யார் போன அந்த பவனியில்? இன்னும் கொஞ்சம் பேர் போறாங்க. இன்றைக்கு பவனிக்கு முன்னால் நற்செய்தி வாசிக்கும் பொழுது அதில் அவர்கள் வந்தார்கள். வேற யார் போனாங்க? பரிசேயர்கள், சதுசேயர்கள். இவர்களும் இந்த பவனியில் கலந்து வந்தார்கள். இவன் என்னதான் செய்கிறான்னு பார்ப்போம், இவனை எப்படி ஒழித்து கட்டலாம், இவன் எங்கு தவறு செய்கிறான், எங்கு இவனிடத்தில் குறை காணலாம், இந்த மனநிலையோடு அங்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவோடு அந்த பவனியில் பங்கெடுக்கிறார்கள். இதில் நான் யாராக இன்றைக்கு இயேசுவோடு இந்த புனித வாரத்திலே பயணிக்க போகிறேன்? இயேசுவின் சீடராக பயந்து பயந்து பயணிக்கிறவராக இருக்க போகிறேனா? அந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவராக எதுவும் அறியாமல் இயேசுவுக்கு துன்பம் வருகிற பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி போய் விடுகிற, அல்லது தூரத்தில் நின்று எருசலேம் மகளிரை போல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களில் ஒருவராக இன்றைக்கு நான் இயேசுவோடு இந்த பயணத்தில் பங்கெடுக்க போகிறேனா? அல்லது இந்த தலைமை குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் போல குறை கண்டுபிடிக்கிற மனநிலையோடு, குற்றம் சாட்டுகிற மனநிலையோடு நான் இயேசுவோடு இன்றைக்கு பயணிக்க போகிறேனா? இதில் என்னுடைய பயணம் யாராக இயேசுவோடு பயணிக்க போகிறேன் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்னால் வைக்கப்படுகிற கேள்வி. இதில் யாராக பயணிக்காமல் புதிதாக ஒருவராக பயணிக்கிறது இன்றைய
குருத்தோலை ஞாயிறு நமக்கு தருகிற ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் தவிர்த்து இன்னொன்றும் பயணித்தது இயேசுவோடு. எது பயணித்தது? எது பயணித்தது? கழுதை. கழுதையும் இயேசுவோடு அந்த பயணத்தில் பங்கெடுத்தது. அந்த கழுதையின் மேல் தான் இயேசு பயணித்தார். ஆக இன்றைக்கு நமக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த புனித வாரத்திலே நமக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு, நாம் எப்படி இயேசுவோடு பயணிக்க வேண்டும் என்பதற்கு இந்த கழுதை ஒரு பெரிய பாடமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கழுதையின் வழியாக ஒரு 5 பாடங்களை நாம் இந்த நாளிலிருந்து இந்த வாரம் முழுக்க மனதில் இருத்தி வாழ்வாக்குவதற்கு நமக்கு 5 வாழ்க்கை பாடங்கள் தரப்படுகிறது. இது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலிருந்தே, அதாவது குருத்தோலை பவனியின் போது வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலிருந்தே நாம் அதனை பார்க்க முடியும். முதலாவதாக இந்த கழுதையை பற்றி பார்க்கிற பொழுது, இயேசு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தன் சீடர்களிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஊருக்குள் செல்லுங்கள், அங்கே ஒரு கழுதை கட்டி வைக்கப்பட்டிருக்கும், அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசுவுக்கு கழுதை எங்கே இருக்கிறது, எங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. இதுதான் இன்றைக்கு முதல் பாடம். இயேசு அறிந்திருந்தார். இன்றைக்கு அந்த கழுதை இடத்துல நம்ம வைத்து பார்க்க வேண்டும். சரியா? இந்த 5 பாடங்களும் கழுதை இடத்தில் நம்மை வைத்து பார்க்கிறோம். முதலில் இந்த கழுதை எங்கிருந்தது என்று இயேசு அறிந்திருந்தார். ஆக இது நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம், ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசுடைய அந்த வாழ்க்கை பயணத்தில் பார்க்கிற பொழுது அத்துணை பேரையும் இயேசு அறிந்து வைத்திருந்தார். ஒரு நாள் இரவிலே நத்தனியேல் இயேசுவிடத்தில் வருகிற போது இயேசு என்ன சொல்கிறார்? நீ அத்திமரத்தின் கீழே இருக்கிற போது உன்னை நான் அறிந்திருந்தேன் என்று இயேசு சொல்லுவார். அதே போல் இயேசு மக்கள் கூட்டத்தோடு நடந்து போகிற பொழுது சக்கேயு, குள்ளமாக இருக்கிற மனிதன், அத்திமரத்தின் மேல் ஏறி அமர்ந்திருக்கிறார். யாருக்கும் தெரியாது அவர் இருப்பது, அவர் எதற்கு அமர்ந்திருக்கிறார் என்று தெரியாது. ஆனால் இயேசு அறிந்திருந்தார். எனவேதான் சக்கேயுவை கீழே இறங்கி வா, உன் வீட்டிலே நான் உணவருந்த வேண்டும் என்று சக்கேயுவை அழைக்கிறார். சுங்கச்சாவடியின் வழியாக செல்கிற பொழுது மத்தேயுவை அறிந்து வைத்திருந்தார். எனவேதான் என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் அத்துணையும் தூக்கி போட்டுவிட்டு மத்தேயு இயேசுவை பின்பற்றி போகிறார். ஆக அத்துணை பேரையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கு இந்த புனித வாரம் தருகிற முதல் பாடம். ஆண்டவர் என்னை அறிந்து வைத்திருக்கிறார். நான் என்ன பேசுகிறேன், என்ன சிந்திக்கிறேன், என்ன செய்ய போகிறேன், என்ன திட்டமிடுகிறேன், அத்துணையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஏதோ யாருக்குமே தெரியாது நான் செய்வது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த புனிதமான கற்றுத்தருகிற முதல் பாடம், ஆண்டவர் உன்னை அறிந்து வைத்திருக்கிறார். உன் உள்ளத்து சிந்தனைகளை அறிந்து வைத்திருக்கிறார். நீ பேச போவதை அறிந்து வைத்திருக்கிறார். நீ செய்ய போவதை அறிந்து வைத்திருக்கிறார். நீ செய்ததை அறிந்து வைத்திருக்கிறார். அத்துணையும் அறிந்து வைத்திருக்கிறவர் ஆண்டவர். இந்த உணர்வோடு இந்த புனிதமான முழுக்க நாம் முதலிலே பயணிக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு அந்த கழுதையை அவிழ்த்துக் கொண்டு வருகிற போது அந்த கழுதையை பற்றி முதலில் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்? யாரும் அமர்ந்திராத அந்த கழுதையை அவிழ்த்துக் கொண்டு வந்தார்கள். இயேசு பயணத்தை தொடங்க போகிறார். தன் பயணத்திற்காக அவர் தேர்ந்தெடுப்பது கழுதையை தேர்ந்தெடுக்கிறார். வழக்கமாக பயணிப்பவர்கள் அந்த காலத்தில் எதில் பயணிப்பார்கள்? குதிரை தான் பயணத்திற்கான ஒரு விலங்கு. அந்த குதிரை தான் அதிகாரத்தினுடைய அடையாளம். அரசர்கள் குதிரையில் பயணிப்பார்கள். குதிரை தான் ஒரு வெற்றியினுடைய அடையாளம். ஆனால் கழுதை அப்படி அல்ல. கழுதை முழுக்க முழுக்க தாழ்ச்சியினுடைய அடையாளம். ஆக இயேசு முதலில் தேர்ந்தெடுப்பதை அங்கு கழுதையை தேர்ந்தெடுக்கிறார். தன்னுடைய பயணத்திற்காக தாழ்ச்சியானதை தேர்ந்தெடுக்கிறார். இயேசு தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கிற சீடர்களை பாருங்கள். அத்துணை பேருமே தகுதியோடு உள்ளவர்கள் அல்ல, படிக்காத பாமரர்கள், மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், பாவிகள். இப்படிப்பட்டவர்களை தான் இயேசு தேர்ந்தெடுக்கிறார். ஆக இயேசுவுக்கு பிடித்தது முதலிலே கழுதை. அதாவது தாழ்ச்சியோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுவுக்கு பிடித்தவர்கள்.
இரண்டாவது, யாரும் அமராதது என்று சொல்லுகிற பொழுது அது தூய்மையினுடைய அடையாளம். யாருமே பயன்படுத்தாதது என்று சொல்லுகிற பொழுது அது தூய்மையின் அடையாளம். இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசியில் நாம் பார்த்தோம், இயேசுவினுடைய உடலை இதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படாத கல்லறையில் அடக்கம் செய்தார்கள் என்று கொடுக்கப்படுகிறது. ஆக தூய்மையை கடவுள் எப்போதுமே விரும்புகிறார். நம் உள்ளத்த தூய்மையையும் நம் உள்ளத்த தாழ்ச்சியையும் ஆண்டவர் விரும்புகிறார். எனவேதான் யாரும் அமராத கழுதையை தன்னுடைய பயணத்திற்காக தேர்ந்தெடுக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை விரும்ப வேண்டும் என்றால் நான் யாரும் அமராத கழுதையாக இருக்கிறேன். அதாவது தாழ்ச்சியோடு இருக்கிற தூய்மை உள்ள உள்ளத்தோடு இருக்கின்ற ஒருவராக இருக்கிற போது கடவுள் என்னை விரும்புகிறார். என்னை தன் பணிக்காக தன்னுடைய வாழ்வுக்காக தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் இரண்டாவதாக இந்த கழுதை கற்றுக் கொடுக்கிற பாடம். மூன்றாவதாக இந்த கழுதையை பற்றி சொல்கிற போது இயேசு சொல்கிறார், அந்த கழுதை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அதை அவிழ்த்து கொண்டு வா. அன்புக்குரியவர்களே, இந்த புனித மாதத்திலே நம்ம எத்தனையோ கட்டுகள் கட்டி வைத்திருக்கிறது. பல கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறோம். ஐயோ, என்னால கோபத்தையே விட முடியலையே அப்படிங்கிறோம்னா அந்த கோபம் என்கிற கட்டால் கட்டப்பட்டிருக்கிறோம். என்னால இந்த பாவத்தை விட்டு எழுப்பவே முடியலையே அப்படிங்கிறோம்னா அந்த பாவத்தால் கட்டப்பட்டிருக்கிறோம். என் வாயில கெட்ட வார்த்தை எப்பவும் வந்துகிட்டே இருக்கு, அதை மாற்ற முடியலையேன்னு சொல்றோம்னா அதனால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஆக இந்த புனிதமான நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கின்ற வாரம். இயேசு நம்முடைய கட்டுகளை அவிழ்க்க, அந்த கழுதையை கட்டுகளை அவிழ்த்து எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னது போல நம்முடைய கட்டுகளை அவிழ்க்க அவர் தயாராக இருக்கிறார். இன்றைக்கு நான் எந்த கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த புனித வாரத்தில் சுய ஆய்வு செய்ய அழைக்கப்படுகிறேன். என்னை நானே ஆய்வு செய்து என்னால் இந்த கட்டிலிருந்து எழுப்ப முடியாமல் கிடக்கிறேன் என்றால் அந்த கட்டிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தரணும் என்று இந்த புனித வாரத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக அந்த கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். இது மூன்றாவதாக கழுதை நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. நான்காவது பாடம், இயேசு கழுதையை கொண்டு வர சொல்லுகிறார், கொண்டு வருகிறார்கள். அதன் மீது துணிகள் போடப்படுகிறது, அலங்கரிக்கப்படுகிறது. இயேசு ஏறி அமர்கிறார். வழிநெடுக குருத்தோலைகள் அங்கு கடத்தப்படுகிறது, துணி விரிக்கப்படுகிறது. எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று வாழ்த்தி பாடுகிறார்கள். இயேசு போய்கிட்டு இருக்கிறார். இந்த பவனி, இந்த வாழ்த்துக்கள், இந்த அலங்காரம், இந்த விரிப்புகள், இது எல்லாம் கழுதைக்கா இயேசுக்கா? கழுதைக்கா இயேசுக்கா? இயேசுக்கு. அப்படித்தான். ஒருவேளை கழுதை எனக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம், எனக்கு தான் இவ்வளவு துணி விரிச்சிருக்கிறாங்க, எனக்கு தான் இவ்வளவு வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி நினைச்சா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை அல்லவா? இன்றைக்கு பல நேரத்தில் நாமும் அந்த கழுதையை போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு பெரிய இடத்திற்கு போகிற பொழுது, ஒரு உயர்ந்த பதவிக்கு செல்கிற பொழுது, நம்முடைய திறமைகளால் வரலால் பாராட்டப்படுகிற பொழுது, அல்லது நம்முடைய உழைப்பினால் முன்னேறி மேலே நிற்கிற பொழுது, இது எல்லாம் என்னால வந்துச்சு, நான் உழைச்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிறோம் என்றால் நாமும் இந்த கழுதையை போலதான் என்று கொண்டிருக்கிறோம். அங்கு கழுதைக்கல், அந்த மரியாதை கழுதைக்கல் அத்தனையும் அதற்கு மேலே இருப்பவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம மனநிலையும் அப்படித்தான் இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் எந்த இடத்தில் இருந்தாலும், எவ்வளவு புகழ் பெற்றாலும், எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் சரி, என்னை இயக்குபவர் எனக்கு மேலே இருக்கிறார். என் மேலே இருந்த அவர்தான் அத்துணையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தால் என் வாழ்க்கையில் எதையும் கொடுக்கவும் முடியும், எதையும் எடுக்கவும் முடியும், என்னை உயர்த்தவும் முடியும், என்னை தாழ்த்தவும் முடியும். இந்த மனநிலையோடு இந்த புனித வாரத்தில் நாம் பயணிக்க வேண்டும். இல்லைனா எல்லாம் என்னால் தான் வந்துச்சு, ஏன் உழைப்பு, ஏன் திறமை, என்னுடைய சாமர்த்தியம், இந்த மனப்பான்மை இருந்தது என்றால் நாம் அந்த கழுதையை போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இது நான்காவதாக இந்த தவக்காலம் முடிந்து ஆண்டவருடைய புனித வாரத்திற்கு நுழைந்திருக்கிற நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தியாக இருக்கிறது. கடைசி செய்தியாக, கழுதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை அவிழ்க்கிற போது எதற்காக அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள் என்று இயேசு என்ன சொல்கிறார்? இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. நம்முடைய அனைத்து குருக்களுக்குமான பாதுகாவலராக இருப்பவர் புனித ஜான் மரிய வியானி. குருக்கள் அனைவருக்கும் பாதுகாவலர். அவர் குரு பாடங்களை படிக்கின்ற பொழுது அவ்வளவு பெரிய புத்திசாலி கிடையாது.
அவரால் என்ன சொல்றது அந்த மொழியை கற்றுக்கொள்ள முடியும். பல பேராசிரியர்கள் அவரை எப்போதுமே திட்டிக்கொண்டே இருப்பார். அப்போதெல்லாம் அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. அந்த கழுதையை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்றால் இந்த கழுதையையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். எனவே இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய மனநிலையும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே நமக்கு நாமே சொல்ல வேண்டியது, இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால், எனக்கென்று ஒரு உயிரை கொடுத்திருக்கிறார் என்றால், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த கழுதை ஆண்டவருக்கு ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் கடவுள் இந்த உலகில் எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த மனநிலை நமக்கு கண்டிப்பாக வேண்டும். எனவே இத்தகைய மனநிலைகளோடு இந்த புனித வாரத்திற்கு நாம் அடியெடுத்து வைப்போம். ஆண்டவர் என்னை முற்றிலுமாக அறிந்திருக்கிறார் என்ற மனநிலையோடு, நான் தூய்மையாக இருக்கின்ற பொழுது, தாழ்ச்சியாக இருக்கிற பொழுது ஆண்டவர் என்னை விரும்புகிறார் என்ற மனநிலையோடு, நான் தூய்மையாக தாழ்ச்சியாக இருப்பதற்கு எதையெல்லாம் என்னை கட்டி போட்டிருக்கிறதோ அத்தனை கட்டுகளிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்ற மனநிலையோடு, இதோ நான் எனக்கு செய்கின்ற அத்துறையும் எனக்கு மேலே இருப்பவர் நான் இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்ற தாழ்ச்சியான மனநிலையோடு, இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் என்கிற அந்த ஒரு மனநிலையோடு இந்த புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைப்போம். இந்த புனித வாரம் நம்மை புனிதர்களாக மாற்றட்டும். நம்மிடம் இருக்கிற தேவையற்ற எல்லாவற்றையும் களைந்து நம் வாழ்வை புனிதமாக மாற்றட்டும். ஆண்டவருடைய திருவிருந்திலும் அவரது பாடுகள் இறப்பிலும் முழுமையாக நாமும் இணைந்து பயணிப்போம். ஆண்டவரோடு இறப்போம், அவரோடு உயிர்த்தெழுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களை, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையோடு புனித வாரத்திற்கு அடி எடுத்து வைக்கிற நாம், இந்த வாரம் நம்மை புனிதமாக மாற்ற, நம்மிடம் இருக்கிற புனிதத்திற்கு எதிரான எல்லா வகையான பண்பு நலன்களையும் முற்றிலுமாக அகற்றி ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க தேவையான அருளை ஆற்றலை நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் இறைவா, தனது புனிதப்படுத்தும் பணியினால் உலகை இறை அன்பால் கொண்டு வர உழைக்கும் எமது திருநிலை பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் சந்திக்கும் அனைத்து சவால்களையும் முகம் கொடுக்கும் வீரத்தையும் மக்களை தமது முன்மாதிரிகையால் வழிநடத்தும் ஆற்றலையும் அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரங்களை நிறைவாய் பொழியும் இறைவா, கிறிஸ்துவின் பாடுகளை மரணத்தை தியானிக்கும் நாம் அவரின் விருப்பத்தை எமது வாழ்விலே நிறைவேற்ற முன் வருவோமாக. இதனால் எமது ஆன்மீக வாழ்வில் சந்திக்கும் அனைத்து சவால்களிலும் அவரையே பிரதிபலிக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சுமைகளை தாங்கும் இறைவா, இவ்வுலகை வாட்டி வதைக்கும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சோதனைகளும் நோய்களும் இறப்புகளும் எம்மை விட்டு நீங்கவும், மக்களும் நமது வாழ்வின் தேர்வுகளின் போது நேர்மையுடனும் உண்மையுடனும் உழைத்து போராடும் ஆற்றலை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
சிலுவை அன்பை இன்று நீர் எமக்கு காட்டியிருக்கின்றீர். இவ்வன்பினால் பிறரை ஏற்றுக்கொள்ளவும், தாட்சியோடு வாழவும், இரக்கம் காட்டவும், பகிர்ந்து கொடுக்கவும், ஆவணத்தை விட்டொழிக்கவும் எமக்கு கற்றுத் தருகின்றீர். நாமும் இச்சிலுவை அன்பை ஏற்றுக்கொண்டு உண்மையை நாளும் வாழும் வரத்தை அருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எம்மை வழிநடத்தும் இறைவா, இன்று நாம் தொடங்கியிருக்கும் இயேசுவோடு செல்லும் எமது விடுதலை பயணத்தை ஆசீர்வதியும். எமது வெறுமையில் இயேசுவின் பாஸ்கா மறைபொருள் எமக்கு ஆர்த்தம் தருவதாக. உலகின் மக்கள் அனைவரும் உயர்த்தப்படும் இயேசுவின் சிலுவையில் உண்மையை கண்டுணர்ந்து அவரை பின்பற்ற அருள் புரிய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரை, நீர் என்னை அறிந்து வைத்திருக்கிறீர். தாழ்ச்சியோடும் தூய்மையோடும் நாங்கள் வாழுகிற போது எங்களை நீ உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறீர். இதோ நாங்கள் உமக்கு தேவை. இந்த மனநிலைகளோடு ஆண்டவரை, இந்த புனித வாரம் முழுக்க நாங்கள் பயணிக்க தேவையான அருளை தாரும் என்று கேட்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு திருமகனின் பாடுகளால் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயின் இந்த ஒரே வழியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவராக தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும், தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பும் எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது.
ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகளமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரணும். மேலும் உயர்த்தலைவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்புக்குரியவர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுடைய சரணம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான மாட்சிமிக்க மரியாள், எங்கள் பாதுகாவலில் ஒரு அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறார். நமக்காக சிலுவையில் தன்னையே தந்தவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேர் பெற்றோர். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் புனித வாரத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த வாரம் முழுக்க புனிதமாக இந்த ஒரு மனநிலையோடு பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, வருகின்ற வியாழக்கிழமை நம்முடைய தவக்கால ஆசனம் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே அதற்கான வரியை விரைவாக இன்னும் கொடுக்காதவர்கள் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய நாளிலே நமக்கு பிற்பகல் 12:30 மணியளவிலே நற்கரணை ஆசீரும், அதைத் தொடர்ந்து தவக்கால உணவு மந்திரிக்கப்பட்டு நாம் தவக்கால ஆசனத்தை அந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். அதைத் தொடர்ந்து அன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்தில் வைத்து பெரிய வியாழக்கிழமை வழிபாடுகள் ஆரம்பமாகும். எனவே நாம் அனைவரும் பெரிய வியாழக்கிழமை வழிபாடுகளுக்கு நம்முடைய பங்கேற்க வருகிறோம். அன்று பாதம் கழுவும் சடங்கு அங்கு நடைபெறும். எனவே
பாதம் கழுவும் சடங்கிற்கு நம்முடைய ஊரிலிருந்து 4 பேர் நாம் அந்த சீடர்கள் 12 பேர் சீடர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். எனவே 4 பேர் வாய்ப்புள்ளவர்கள் நீங்களே வந்து பெயர் கொடுத்தாலும் சரி, அல்லது யாரையெல்லாம் வைக்கலாம் என்று நிர்வாகத்தால் 4 பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் சரி, 4 பேரை நாம் சீடர்களாக, அங்கு ஒரு 8 பேர், இங்கு ஒரு 4 பேர் என்று நாம் இந்த பாத கடவுள் சடங்கிலே நாம் பங்கெடுக்கின்றோம். எனவே அன்றைய நாளிலே அனைவருமே புனித வியாழன் வழிபாடுகளில் பங்கெடுக்க பங்கு ஆலயத்திற்கு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய வெள்ளிக்கிழமை நமக்கு சரியாக மதியம் 3 மணிக்கு பெரிய வெள்ளி வழிபாடுகள் ஆரம்பமாகும். அதற்கு முன்னால் இந்த பெரிய வியாழக்கிழமை வழிபாடுகள் முடிந்தவுடன் அங்கு நற்கரணை இடமாற்ற பவனியும் அதைத் தொடர்ந்து நற்கரணை ஆராதனையும் நடைபெறும். அதாவது இரவு 12 மணி வரை நற்கரணை ஆராதனை நடைபெறும். எனவே நற்கரணை இடமாற்ற பவனி முடிந்தவுடன் முதலாவதாக நம்முடைய ஊரிலிருந்து நாம் இந்த நற்கரணை ஆராதனையை தொடங்குகிறோம். ஒவ்வொருவருக்குமே அதற்கு பின்னால் அடுத்து அங்கு அன்பியங்கள் வாரியாக, சபைகள், பக்த சபைகள் வாரியாக ஒவ்வொருவருக்கும் 30 நிமிடம் அல்லது 45 நிமிடம் வழங்கப்படும். அந்த நேரத்திலே அவர்கள் நற்கரணை ஆராதனையை வழிநடத்துவார்கள். முதலில் நமக்கு வழிபாடு முடிந்தவுடன் நாம் நற்கரணை ஆராதனையை வழிநடத்துகிறோம். அதற்கு பின்னால் அங்கு பங்கில் இருக்கிற அன்பியங்கள், பக்த சபைகள் தொடர்ந்து இரவு 12 மணி வரை 11:30 வரை செல்லும். 11:30க்கு ஒரு இரவு பொது ஆராதனை நடைபெறும். அதோடு ஆராதனை நிறைவுக்கு வரும். ஒருவேளை இரவு 12 மணி வரை பொது ஆராதனையில் இருக்க விரும்புகிறேன் என்று விரும்பினால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக வழிபாடு முடிந்தவுடன் நீங்கள் அந்த நற்கரணை ஆராதனையை வழிநடத்த வேண்டியிருக்கும். அந்த லிஸ்ட்டு நான் போட்ட உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதற்கேற்ப தயாரோடு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய வெள்ளிக்கிழமை சரியாக 3 மணிக்கு வழிபாடுகள் பங்கு ஆலயத்தில் தொடங்கும். வழிபாடு முடிந்தவுடன் ஊரை சுற்றி சிலுவை பாதையும் நடைபெறும். எனவே பெரிய வெள்ளிக்கிழமை வழிபாடுகளிலும் சிலுவை பாதையில் பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நமக்கு இரவு சரியாக 2 மணிக்கு, இரவு 2 மணி தான் வழக்க மாட்டாங்க, இரவு 2 மணிக்கு நமக்கு உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நடைபெறும். அன்றைய நாளிலே ஒரு சில சடங்குகளை நாம் உயிர்ப்பு பெருவிழா அன்று நாம் இங்கும் செய்வதற்கு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒன்று, பாஸ்கா திரி ஏற்றுவது. ஏன்னா அந்த பாஸ்கா திரி அந்த 40 நாட்களும் நாம் அந்த பாஸ்கா திரியை பயன்படுத்துவோம். ஞானஸ்தானங்கள் கொடுக்கிற பொழுது, திருப்பலி நடக்கிற பொழுது, அந்த மற்ற வழிபாடுகள் நடக்கிற பொழுது அந்த பாஸ்கா திரி எப்போதுமே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும். அந்த பாஸ்கா திரி இயேசுவின் உயிர்ப்பின் அடையாளமாக இருக்கிறது. எனவே அந்த பாஸ்கா திரியும் நாம் மந்திரித்து அந்த பாஸ்கா திருவெளிப்பை நாம் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எனவே அதற்காக பாஸ்கா திரி, அந்த பாஸ்கா திரி வைக்கிற அந்த ஸ்டாண்ட், இந்த ரெண்டும் நாம் புதிதாக செய்ய வேண்டியிருக்கிறது. அங்கேயும் புதுசாக செய்ய வேண்டியிருக்குது, இங்கு புதிதாக தான் செய்ய வேண்டியிருக்கிறது. அங்கு இருவர் நன்கொடையாக பாஸ்கா திரி ஒருவரும் பாஸ்கா அந்த ஸ்டாண்ட் ஒருவரும் கொடுத்திருக்கிறார்கள். இங்கு வாய்ப்பிருப்பவர்கள் நீங்கள் அதை வாங்கி கொடுத்தால் எளிதாக ஒருவர் பாஸ்கா திரிக்கு பொறுப்படுத்திக் கொள்ளலாம், ஒருவர் அந்த பாஸ்கா அந்த திரி வைக்கிற அந்த ஸ்டாண்ட் அதற்கு பொறுப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் அதை செய்வதற்கும் உதவியாக இருக்கும், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அன்று பாஸ்கா திரி திருவெளிப்போடு தொடங்குகிறோம். அதே போல் திருமுழுக்கு தண்ணீரும் நாம் அன்றைக்கு மந்திரிக்கிறோம். அந்த திருமுழுக்கு தண்ணீர் பாஸ்கா காலம் முழுவதும் பயன்படுத்துவதற்கான தண்ணீர். எனவே திருப்பலி முடிந்தவுடன் நீங்கள் அந்த தண்ணீரை உங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்லலாம். அதே போல் இந்த பாஸ்கா காலத்தில் எல்லா வீடுகளும் அந்த பாஸ்கா தண்ணீரால் மந்திரிக்கப்படும். எனவே அதற்காக அந்த பாஸ்கா தண்ணீர் பயன்படுத்தப்படும். எனவே அந்த நிகழ்வும் இருக்கும். எனவே அதற்கும் நாம் ஒரு ட்ரம்ல தண்ணி, நல்ல தண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். அதையும் நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதேனும் அறிவிப்புகள் இருந்தால் இந்த வாரத்திலே அவ்வப்போது கொடுக்கப்படும். செவ்வாய்க்கிழமை குருக்களுக்கான ஒரு நாளாக நம்முடைய மறைமாவட்டம் அனுசரிக்கிறது. அந்த நாளிலே மறைமாவட்டத்தின் அத்தனை குருக்களும் மறைமாவட்ட தலைமை இடத்திலே எங்களுக்கான தியானத்திற்கு செல்வோம். அந்த நாள் முழுக்க எங்களுக்கு தியானமும், அதைத் தொடர்ந்து அன்று மாலையிலே திரு எண்ணெய் திருப்பலி, அதாவது நாம் ஞானஸ்தானத்திற்கு அல்லது உறுதி பூசுவதற்கு பயன்படுத்துகிற அந்த புனித எண்ணெய் மந்திரிப்பு சடங்கு திருப்பலியும் அன்று மாலை கிறிஸ்துவ மாஸ் என்று சொல்வார்கள், அந்த திருப்பலியும் நடைபெறும். எனவே அந்த நாளிலே குருக்களுக்காக, உங்களுக்கு தெரிந்த அத்தனை குருக்களுக்காக, நம்முடைய பங்கில் பணியாற்றிய குருக்களுக்காக, நம்முடைய மறைமாவட்ட குருக்களுக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித படைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால்
அது நோக்கி இருக்கச் செய்த நீ நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவோடு வானம் முழுவதும் பயணிக்க சென்று வாருங்கள். கடவுள் நம்மோ